வெல்கம் டு கிரிக்கெட் ஃப்ரீக். ஐபிஎல் 2020 ஆக்ஷன்ஸ் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. ஆல்ரெடி சண்டே பார்த்தோம். ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், வெங்கடேஷ் ஐயர்லாம் நல்ல ரேட்டுக்கு போயிருந்தாங்க. இருந்தாலுமே அந்த ஆக்ஷன் பிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க அவ்வளோ ரேட்டுக்கு போனதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இந்த டீமோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கேள்விக்குறியாவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுன்னு. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து சிஎஸ்கேவோட அக்ஷன் பிக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு இன்னும் என்னென்ன தேவை, நல்லபடியா எடுத்திருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா டிவான் கான்வேக்கு போனாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல பேசின மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. ஆர்டிஎம் போடுவாங்கன்னு நினைச்சோம், பட் ஆனால் அவர் வந்து நம்மளுக்கு நல்ல ரேட்லேயே கிடைச்சிட்டாரு. 6.25 crores டிவான் கான்வே வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டாரு. ஸோ விக்கெட் கீப்பர் ஒரு ஓப்பனர் வந்து ருத்துராஜுக்கு பேர் பண்ணியாச்சு. ஸோ அந்த பழைய டீமான டிவான் கான்வே, ருத்துராஜ் நம்மளுக்கு கிடைச்சிட்டாங்க. ஸோ நம்ம நினைச்ச மாதிரி தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ணி இந்த மாதிரி ஆக்ஷன் பிக்ஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொன்ன மாதிரி ராகுல் திரிபாதிக்கு போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ராகுல் திரிபாதிக்கு போயிருந்தாங்க. அது ரொம்பவே ஹாப்பிங்க. ராகுல் திரிபாதியில நிதிஷ் ராணா போவாங்கன்னு நினைச்சோம். நிதிஷ் ராணா இன்னும் ஆக்ஷனுக்கு வரல, இன்னைக்கு வருவார்னு நினைக்கிறேன். மேபி ஆனா கரெக்டா எடுத்திருக்காங்க. ராகுல் திரிபாதி வந்து நல்ல ரேட்டுக்கே ஒரு 4 crores அவர் கிடைச்சிட்டாரு. ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஒரு ஒன் டவுன் பேட்ஸ்மேனா ஆடுவார். மேபி அஜின்கியா ரஹானே ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு இந்தியன் பேட்டர் எடுத்திருக்காங்க. அவர் அதே மாதிரி அஜின்கியா ரஹானே டைப்பான பேட்ஸ்மேன் தான். நல்லாவே கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் நல்லாவே ஆடுவாருன்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு நல்ல பிக், ஸ்பின் நல்லா ஆடக்கூடிய ஒரு ஆளு. ஸோ அதுவும் ஒரு நல்ல பிக் சொல்லலாம். ஸோ ஓகே, நம்மளுக்கு இப்போ 3 டாப் 3 வந்து செட் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. ஸோ நெக்ஸ்ட் போனது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் யாருக்கு போயிருந்தாங்கன்னா ரச்சின் ரவீந்திராவுக்கு போயிருந்தாங்க. நம்ம ரச்சின் ரவீந்திரா டிவான் கான்வே 2 பேர் யாரோ ஒருத்தருக்கு போவாங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் ஆனா ரச்சின் ரவீந்திராவுக்குமே போயிட்டாங்க. ஆர்டிஎம் போட்டு எடுத்தாங்கன்னே சொல்லலாம். ஆர்டிஎம் போட்டு ஒரு 4 crores கிடைச்சிட்டாரு. 3.20 crores வரைக்கும் சென்னை போனாங்க. பட் ஆனாலும் ஓகே போதும், வேற யாரும் வரலன்னு தெரிஞ்சவொடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஎம் கார்டு போட்டு ஒரு 4 crore தட்டி தூக்கிட்டாங்க ரச்சின் ரவீந்திராவை. ஸோ அது ஒரு நல்ல பிக்னே சொல்லலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு ஒன் டவுன் ஆடுவாரா இல்ல 2 டவுன் ஆடுவாராங்கிற டவுட் தான். மேபி எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு சப்ஸ்டியூட்டா தான் இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. மேபி டிவான் கான்வே இல்ல வேற யாருக்காவது இன்ஜுரி அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் அவர் உள்ள இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரச்சின் ரவீந்திரா எடுத்தது ஒரு நல்ல ஒரு விஷயம். நம்ம பழைய டீம் திரும்பி வருதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற யார் எடுத்தாங்கன்னா ரவிச்சந்திரன், அஸ்வின் எடுத்தாங்க. அதுவும் நம்ம பிக்ஸ்ல சொல்லியிருந்தோம், முன்னாடியே நம்ம வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம். அஸ்வின் கண்டிப்பா வருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் ஃபுல் ஆல் அவுட் போனாங்க. ஒரு 10 crores வரைக்கும் ஆல் அவுட்டா போய் ராஜஸ்தான் கூட போட்டி போட்டு எப்படி தட்டி தூக்கிட்டாங்க. ஸோ ரவிச்சந்திரன் பேரப் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்பின் ட்வின்ஸ் அப்படின்னு நினைச்சோம். ஸ்பின் ட்வின்ஸ் இல்லப்பா, ஸ்பின் 3 பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நூர் அகமதுக்கு போனாங்க. சொல்ல போனீங்கன்னா நூர் அகமது வந்து ஒரு சூப்பரான பிக்னு சொல்லலாம். நூர் அகமது வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனாமன் பவுலர் மாதிரி போடுவாரு. குஜராத்துக்கு ஆல்ரெடி ஆடி இருந்தாரு, நீங்க பார்த்துருப்பீங்க. ஆப்கானிஸ்தான் பவுலர். ஒரு ரஷீத் கானோட அப்படியே லெஃப்ட் டிட்டோ அப்படின்னே சொல்லலாம். ரஷீத் கான் ரைட் ஆர்ம் ஸ்பின்னர்னா இவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். சைனாமன் மாதிரி குல்தீப் யாதவ் மாதிரி போடுவாரு. ஒரு நல்ல மெஜிஷியன் பவுலர்னே சொல்லலாம். அவர் வந்து போடுறது எல்லாமே சேப்பாக் விக்கெட்டுக்கு அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது சூப்பர் பிக்ஸ்னே சொல்லலாங்க. தீக்ஷனா விட்டாங்க. மேபி தீக்ஷனா வேண்டாம்னு நினைச்சுதான் நூர் அகமதுக்கு வந்து ஆல் அவுட் போய் ஆகணுங்கிற மாதிரி தான் போயிருந்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு சேப்பாக் விக்கெட்ல இந்த 3 ஸ்பின்னர் சூப்பரா இருப்பாங்கன்னே சொல்லலாம். நூர் அகமது வந்து ஸ்பின்னிங் ட்ராக் இல்லைனாலும் கூட வேற ட்ராக்ஸ்க்குமே நல்லாவே செட் ஆவார். ஸோ அவர் ஒரு மெஜிஷியன் பவுலர்னு சொல்லலாம். ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன். மிடில் ஓவர்ஸ்லயும் சரி, டெத் ஓவர்ஸ் கூட நல்லா போடுவார். நம்மளுக்கு அஸ்வின் வந்து ஆல்ரெடி மேபி பவர் பிளேல போடுற நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஜடேஜா மிடில் ஓவர்ஸ் போடுவாரு. மிடில் ஓவர்ஸ்ல எல்லாருமே போடுவாங்க. இருந்தாலும் நூர் அகமது வந்து நம்மளுக்கு டெத்துல கூட ஒரு 16th ஓவர் 17th ஓவர் கூட போடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல பிக்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் யார் எடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் எடுத்திருந்தாங்க. விஜய் சங்கர் அவரு ஒரு பேக்கப் பேட்ஸ்மேனா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி சிஎஸ்கே வந்து இப்போ தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அஸ்வின் எடுத்துட்டாங்க, விஜய் சங்கர் எடுத்துட்டாங்க ஆல்ரெடி. மேபி விஜய் சங்கர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பேக்கப் பிளேயரா தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி சிவம் துபேக்கோ இல்ல ராகுல் திரிபாதிக்கோ இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்து பேக்கப்பா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லைன்னா மேபி மிடில் ஓவர்ஸ்ல வந்து கூட ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சேப்பாக் மாதிரி விக்கெட்ல எல்லாம் ஒரு நல்லா யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல இந்தியன் கோர் வந்து செட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த பிளேயர்ஸ் ராகுல் திரிபாதி, அஸ்வின் எடுத்திருக்காங்க. அதே போல கலீல் அகமது எடுத்திருக்காங்க. கலீல் அகமது ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். லெஃப்ட் ஆர்ம் குயிக்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டாங்க. மார்க்கி செட்ல வந்தாரு. ஸோ அவரையும் எடுத்திருக்காங்க. அவர் ஒரு 5 crores 6 crores எடுத்தது ஒரு நல்ல ஒரு பிக்னே சொல்லலாம். நல்லா யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஓப்பனிங் ஸ்பெல் போடுவாரு. மேபி டெத் ஓவர்ஸ்ல வந்து அவர் அவ்வளவா நல்லா போட மாட்டாரு. அடிச்சிருவாங்க. அவர் வந்து ரன் லீக் பண்ற கூடிய பவுலர் தான். மேபி ஓப்பனிங் ஓவர் ஸ்பெல் போடுறதுக்கு ரொம்பவே யூஸா இருப்பாரு அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ அவங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்தியன் பிளேயர்ஸ் வந்து நல்லாவே பிக் பண்ணி எடுத்துட்டாங்க. இந்தியன் கோர் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ருத்துராஜ் ஆல்ரெடி இருக்காரு, ஜடேஜா இருக்காரு, சிவம் துபே, தோனி இருக்காங்க. சோ அவங்க கூட பாத்தீங்கன்னா இப்போ திரிபாதி வந்துட்டாரு. சோ அஸ்வின் வந்திருக்காரு.
விஜய் சங்கர் இருக்காரு, ராகுல் திரிபாதி வந்துட்டார். ஸோ இந்தியன் கோர் வந்து சூப்பரா செட் ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு நேத்து அக்ஷன்ல ஒழுங்கா ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்க இந்த பிளேயர் எந்தெந்த ரேட்டுக்கு போவாங்கன்னு தெரிஞ்சு கரெக்டா எடுத்து ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணி அழகான ஒரு பிளேயர்ஸ் லிஸ்ட் எடுத்தது சிஎஸ்கேன்னு சொல்லலாங்க. நம்ம டீமுக்கு என்ன வேணும் அது போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரேட்டுக்கு போனாங்க. என்ன ஸோ நல்லாவே பிக் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவன் நேத்தே செட் பண்ண ஒரே டீம் வந்து சென்னை தாங்க. கரெக்டா டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் ஒரு பிளேயிங் லெவன் வந்து சூப்பரா செட் பண்ணி போட்டாங்க. இருந்தாலும் தேவைப்படுது நமக்கு என்ன அது பேசலாம். கரெக்டா எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். பிளேயிங்ல வந்து நேத்தே மேக் பண்ணிட்டாங்க. மற்ற டீம்லாம் பாத்தீங்கன்னாலும் இருந்தாலும் ஒரு ஒரு விட்டு வச்சிருந்தாங்க. விக்கெட் கீப்பர்ஸ் இல்ல ஓப்பனர்ஸ் இல்ல மிடில் ஓவர் பேட்ஸ்மேன் இல்ல பவுலர்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி விட்டு வச்சிருக்காங்க. பட் நேத்தே பிளேயிங் லெவனை போட்டது சிஎஸ்கே மட்டுமே சொல்லலாம். இன்னும் அமௌண்ட் இருக்கு, நம்ம பர்ஸ் இருக்கு. இனி சிஎஸ்கேக்கு நிறைய பிளேயர்ஸ் தேவைப்படுறாங்க. அதுவும் முக்கியமான ஸ்பாட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. முக்கியமான ஸ்பாட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்ல வந்து ஒரு ஹோல் 2 ஹோல் இருக்குங்க. 2 ஹோல் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இல்ல, ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பதிரானா இருக்காரு. பட் ஆனா அவர் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். நம்மளுக்கு வந்து டாப்லயே அடிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் வேணும். மேபி அது இந்தியன் பிக்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலரா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலரும் வேணும், டொமஸ்டிக் ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பா வேணும். அது போக ஒரு பவர் ஹிட்டர் வந்து கொஞ்சம் லேக் ஆகுதுன்னே சொல்லலாம். மேக்ஸ்வெல் போனாங்க, பட் மேக்ஸ்வெல் கிடைக்காம போயிட்டாரு. ஒரு 4.5 கோடி வரைக்கும் போயிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் எச்சா போயிருந்தா இன்னொரு ஒரு கோடி மேல போயிருந்தா மேக்ஸ்வெல் கிடைச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா மேக்ஸ்வெல் விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் ஹிட்டர் வந்து டீம்ல மிஸ் ஆகுது. ஸோ ஒரு பெரிய பவர் ஸ்ட்ரைக்கர், ஒரு பேட்ஸ்மேன், டொமஸ்டிக் பிளேயரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஓவர்சீஸ் பேட்ஸ்மேனா இருக்கலாம். இந்த மாதிரி போலாம். சமீர் ஸ்ரீ விட்டாங்க, அவரை எடுத்திருந்தா கூட ஓகேவா இருந்திருக்கும் அந்த பிளேஸ்ல. பட் ஆனா அவரே விட்டுட்டாங்கும் போது கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ அந்த 2 பிளேஸ் கண்டிப்பா ஃபில் பண்ணி ஆகணும். பிளேயிங் லெவனா இருக்கட்டும், இல்லை பேக்கப் பிளேயரா இருக்கட்டும். நம்மளுக்கு இந்த ஒரு 2 ஸ்லாட் ஃபாஸ்ட் பவுலர் லிஸ்ட்லயும் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் கண்டிப்பா வேணும்னே சொல்லலாம். அதுல நான் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன். என்னென்ன யாரை எடுத்தா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் பவுலர் லிஸ்ட்ல வந்து டொமஸ்டிக் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லிஸ்ட் பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னா தீபக் சவர் கண்டிப்பா போவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அப் ஃப்ரண்ட் ஸ்விங் பண்ணி போட்டு ஒரு ஒரு 2 விக்கெட் எடுத்து ஆகணும் பவர் பிளேல வந்து. அவர் கம்மியா தான் கிடைப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா எல்லாம் இல்ல. ஸோ மேபி கம்மி காசுலேயே கிடைக்காது, நிறையவே சான்சஸ் இருக்கு தீபக் சவருக்கு. ஸோ தீபக் சவரை கண்டிப்பா எடுக்க பார்ப்பாங்க. ஏன்னா கலில் அகமது தீபக் சவரும் பவர் பிளே பார்த்துட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கும் துஷார் தேஷ்பாண்டே இல்லைன்னா போவாங்க. அது நல்லா பண்ணியிருந்தாரு, சென்னைக்கு நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஸோ துஷார் தேஷ்பாண்டேக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னும் முகேஷ் குமார் வந்து அக்ஷன்ல வரப்போறாரு. முகேஷ் குமார் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பவுலர், டிசிக்கு பிளே பண்ணியிருந்தாரு. மேபி அவருக்கு போறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்கு. அவர் போனாலும் நல்லா இருக்கும், பவர் பிளேல போடுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. புவனேஸ்வர் குமார் வரப்போறாரு. புவி அதே மாதிரி தான். தீபக் சேர் எடுத்தாங்கன்னா புவிக்கு போக மாட்டாங்க, இல்ல புவி எடுத்தாங்கன்னா தீபக் சேர் போக மாட்டாங்க. இதுல 2 பேர்ல யாரு வராங்களோ, இந்த யார் ரேட் வந்து கொஞ்சம் கரெக்டான பிளேஸ்ல வந்து கிடைக்குதோ சென்னை கண்டிப்பா எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்விங் பவுலர் வந்து ரொம்பவே விரும்புவாங்க ஓப்பன் அப்ல போடுறதுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு பவுலர்ஸுக்கு கண்டிப்பா போற சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இனி இருக்காங்க நிறைய பேர். குல்தீப் சென் இருக்காரு, சேட்டன் சக்காரியா இருக்காரு லெஃப்ட் ஆம் பவுலர், சிவம் மாவி இருக்காரு, ஸோ ஷார்துல் தாக்கூர் கூட இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் லிஸ்ட்ல டொமஸ்டிக் பவுலர்ஸ் இருக்காங்க. இதுல ஒரு நான் சொன்ன லிஸ்ட்ல ஒரு 2 பேர் எப்படி எடுக்க பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு டொமஸ்டிக் பவுலிங் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு பிளேயிங் லெவனா இருக்கும், அவங்களுக்கு ஒரு பேக்கப் ஆகும். அது வந்து நம்மளுக்கு கிளியர் ஆயிரும். இதுவே நீங்க ஃபாஸ்ட் பவுலர், ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு போனீங்கன்னா அதுலயும் ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல சொல்றேன் பாத்தீங்கன்னா ஷான் அபாட் இருக்காரு, ஆஸ்திரேலியாவோட ஃபாஸ்ட் பவுலர். அவரும் நல்லா டாலா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பவுலருக்கு போற நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் ஹேசல்வுட் மாதிரி தான். என்ன ஆனா பேஸ் கொஞ்சம் அதிகமா போடுவாரு, லைன் லென்த் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லலாம். சோ ஷான் அபாட் போற நிறைய வாய்ப்பு இருக்கு. லிசார்ட் வில்லியம்ஸ் இருக்காருங்க. லிசார்ட் வில்லியம்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர், நல்லாவே போடுவாரு. நல்லா பவுன்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா சூப்பரா போடுவாரு. ஆல்ரெடி நம்ம ஜேஎஸ்கே டீமுக்கு, ஜோனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் டீம்ஸ்க்கெல்லாம் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் நூர் அகமது வந்து டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்ல இருந்து தூக்கிட்டு வந்தாங்க. அவர் அங்க ஆடி இருக்காரு, டிஎஸ்கேக்கு ஆடி இருந்தாரு. ஸோ அதே மாதிரி லிசார்ட் வில்லியம்ஸ் வந்து ரொம்பவே நல்ல பவுலர். அவரும் அப்படிதான். நாண்ட்ரி பர்கர் இருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் குயிக், அவரும் சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர் தான். 2 பேருமே பாத்தீங்கன்னா டிஎஸ்கேக்கு வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளேயர்ல எடுக்கலாம். ஜெரால்டு கோயட்ஸி, அவரும் பாத்தீங்கன்னா ஜேஎஸ்கே ஆடுறவர் தான். அந்த 3 சவுத் ஆப்பிரிக்கன் இருக்காங்க, நாண்ட்ரி பர்கர், லிசார்ட் வில்லியம்ஸ், இல்ல ஜெரால்டு கோயட்ஸி. ஆல்ரெடி நீங்க ஜெரால்டு கோயட்ஸி வந்து பாத்திருப்பீங்க, மும்பை இந்தியன்ஸ் ஆடி இருந்தாரு. ஸோ மேபி இந்த 3 பிளேயர்ஸ்ல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா போவாங்க. எனக்கு தெரிஞ்சு லிசார்ட் வில்லியம்ஸ் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா பவுலிங் போடுவார், ரொம்ப குயிக்கா போடுவாரு, நல்லா பவுன்சர்ஸ் எல்லாம் நல்லா வச்சிருக்காரு. மேபி இல்ல ஜெரால்டு கோயட்ஸ்ல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா ஃபஸ்ருல்லா ஃபரூக்கி இருக்காரு, ஆப்கானிஸ்தான் பிளேயர் இருக்காரு. அப்புறம் மேட் ஹென்ரி சொல்லவே வேணாம், நியூசிலாந்து பவுலர், நியூசிலாந்து கனெக்ஷன் இருக்கு நம்மளுக்கு. ஸோ மேட் ஹென்ரி ஆல்ரெடி சிஎஸ்கே ஆடி இருக்காரு. ஸோ மேபி மேட் ஹென்ரிக்கு போறதுக்கு நல்லாவே சான்ஸ். மேட் ஹென்ரி பாத்தீங்கன்னா அப்படியே ஹசல்வுட் மாதிரியே ஒரு பவுலர் தான். லைன் லென்த் மாறாம மெக்ரத் கைண்ட் ஆஃப் பவுலர்னு சொல்லலாம். அவர் நல்லாவே போடுவாரு, சிஎஸ்கே ஆல்ரெடி ஆடி இருக்காரு. சோ அவருக்கு போறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா முஸ்டபிஸ் ரஹ்மான்,
ஆல்ரெடி சிஎஸ்கே போன வருஷம் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். மிடில் ஓவர்ஸ் நல்லாவே போடுவாரு, ஓப்பனிங் நல்லாவே போடுவாரு. ஸோ மேபி ஃபிஸ்ஸுக்கும் நல்லா மறுபடியும் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா போன வருஷம் ரொம்ப நல்லா பண்ணாரு. சேப்பா கிரிக்கெட் அவருக்கு நல்லாவே செட் ஆகும். அவர் நல்லா ஆஃப் கட்டர்லாம் சூப்பரா போடுவாரு. அந்த கிரிப் ஆகி டேர்ன் ஆகிறத பால் எல்லாம் போட்டாருன்னா 17 கூட டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். ஆனா ஃபிஸ் எடுத்தாங்கன்னா என்ன இருந்தாலும் நம்மளுக்கு ஓப்பனிங்ல போடுற மாதிரி இல்ல மிடில் ஓவர்ஸ்ல போடுற மாதிரி ஒரு பவுலர் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு ரெக்கவயர்மெண்ட். ஏன்னா ஆல்ரெடி 17 இருக்காரு. ஸோ மேபி டெத் ஓவர்னு போகாம ஒரு ஓப்பனிங் ஸ்பெல் போடக்கூடிய ஒரு பவுலர் இல்லைன்னா ஒரு மிடில் ஓவர்ஸ்ல அடிச்சு போடுற மாதிரி ஒரு பவுலர் இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபிஸ் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். டெத் ஓவர்ஸ் வந்து நல்லாவே பார்த்துக்குவார், பவர் பிளே போடுவார். ஸோ அவர் இருந்தாலும் ஓகே தான் சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இது வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து என்னோட லிஸ்ட். இந்த மாதிரி போனாங்கன்னா கண்டிப்பா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஷார்ட் அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். இன்னி நான் சொன்ன மாதிரி அந்த பேட்ஸ்மேன் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து கண்டிப்பா மிஸ் ஆகுது. ஏன்னா நம்ம டீம்ல பார்த்தீங்கன்னா கான்வேவும் எடுத்தோடனே அடிச்சு ஆடுற பிளேயர் கிடையாது. ருத்துராஜ் அதே மாதிரி தான் போக 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 தான் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி அடிச்சு கொண்டு போற பிளேயர்ஸ். வந்த உடனே ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால்ல இருந்தே அட்டாக் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன்ஸ் கிடையாது நம்ம லிஸ்ட்ல. ட்ரிப்பாதி கூட அதே மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா இப்ப ஜடேஜாவும் அதே மாதிரி தான் ஆடுறாரு. வந்த உடனே அவருனாலே அடிக்க முடியல. தோனி தோனி ஓகே போன சீசன் நல்லா ஆடி இருந்தாரு. அந்த ஃபார்ம் இருந்தா நல்லா இருக்கும். தோனியோட ஃபார்ம் போன போன வருஷம் சீசன்ல எப்படி இருந்தாரோ அதே ஃபார்ம் இருந்தா ரொம்ப நல்லாவே இருக்கும். இருந்தாலும் வந்த உடனே பேட்டை வீசக்கூடிய ஆட்கள், பவர் ஹிட்டர்ஸ் வேணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு வந்து ரோமன் பவல், வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன், அவரு ஒயிட் பால் கேப்டன் இருக்காரு. ரோமான் பவல் போனா ரொம்பவே நல்லா இருக்கும். மேபி எல்லா மேட்சஸ் அவரால் ஆட வைக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டாரு. இருந்தாலும் ஒரு குயிக் ரன்ஸ், ஒரு 30 ரன்ஸ் 20 ரன்ஸ் குயிக் ரன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் போனா ரோமன் போகலாம். அது போக கிளென் பிலிப்ஸ் இருக்காரு, ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு. கிளென் பிலிப்ஸ் போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நியூசிலாந்து கனெக்ஷன் இருக்கனால அவருக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது போக நம்மளுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு பியூர் பேட்ஸ்மேனா போறதை விட ஒரு ஆல்ரவுண்டர், ஆல்ரவுண்டரான ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் போனா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட்ஸ். அதுல பாத்தீங்கன்னா அதுல வர லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆரன் ஹார்டி இருக்காரு. அதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கும் போட்டு, அதாவது ஒரு மீடியம் பேஸோ இல்ல ஃபாஸ்ட் பவுலிங்கும் போட்டு ஒரு ஹிட்டர் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதுல பார்த்தா ஆரோன் ஹார்டி ஆஸ்திரேலியன் பிளேயர் இருக்காரு. ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து லீக் கிரிக்கெட்ல ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆரோன் ஹார்டிக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎஸ்கேலயோ ஜிஎஸ்கேலயோ ஒரு டீமுக்கு ஆடிட்டு இருக்காருங்க. ஆல்ரெடி வந்து நம்ம கனெக்ஷன் இருக்கு. ஸோ மேபி அவருக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா டேரில் மிச்சல், ஆல்ரெடி டேரில் மிச்சல் நம்ம போன வருஷம் வச்சிருந்தோம். மேபி அவருக்கு போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்பின் நல்லா அட்டாக் பண்ணுவாரு, மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஆடக்கூடியவர். ஆனா அவரை எடுத்தாங்கன்னா 1 டவுனோ இல்ல 2 டவுனோ இறக்கி விட்டா தாங்க கரெக்டா இருக்கும். பின்னாடி இறக்கி விட்டா நல்லா இருக்காது. மேபி டேரில் மிச்சல் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சாம் கரன் இருக்காரு, நம்ம பழைய ஆள். சாம் கரனுக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு. மேபி ஏன்னா கலில் அகமது இருக்காரு. ஸோ தீபக் சேரி எடுத்தாங்க, அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா ஓப்பனிங் ஸ்பெல் போடுறதுக்கும் சாம் கரனுக்கும் நல்லா செட் ஆவார். சாம் கரனுக்கு போகலாம். இல்ல ரொமாரியோ ஷெப்பர்ட், அவரு ஒரு வெஸ்ட் இண்டீஸ் ஒரு ஆல்ரவுண்டர். அவரு ஆல்ரெடி நம்ம ஜிஎஸ்கே கார்னவர் தான், வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர். அவர் ஒரு மீடியம் பேஸ் போட்டு ஒரு பேட்டிங் நல்லாவே பண்ணுவார். அவர் ஃபினிஷரா கூட பார்க்கலாம். அவர் நம்பர் 4 5 எல்லாம் இறக்கி விட்டு எப்படி வேணா அடிப்பா அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒரு 10 பால் ஆனாலும் ஒரு 30 ரன் கண்டிப்பா அடிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டர் ஒரு ஆல்ரவுண்டர் கிடைச்சா இன்னும் சூப்பராகவே இருக்கும். அது அவங்கள எடுத்து ஒரு நம்பர் 4 இல்ல 5 இறக்கிவிட்டு ஜடேஜாக்கு முன்னாடி, அந்த மாதிரி துபேக்கு பின்னாடி ஜடேஜாக்கு முன்னாடின்னு சொல்லி ஒரு ஆளை இறக்கி விட்டு அடிப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு கீழே ஒரு ஃபாஸ்ட் பவுலர், நான் சொன்ன மாதிரி ஒரு டொமஸ்டிக் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பேர் சூப்பரா எடுத்துட்டு ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் குயிக், அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்தாங்க ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னொரு சொல்ல வந்துட்டேன், நாம ஆல்ரெடி நம்ம சொன்ன லிஸ்ட்ல வந்து வில்லியம் ஓ ரார்க் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. நியூசிலாந்து பவுலர், ஹைட் 6.65 இன்ச்சஸ் இருக்காரு. நம்ம இதில் சொல்லியிருந்தோம், அவர் இன்னும் வரல ஆக்ஷன்ல. மேபி அவருக்கு போவாங்க அப்படிங்கறத எனக்கு தோணுது. 6.6 இன்ச்சஸ் ஸ்டாலுங்க. ஸோ வச்சு இறக்குவாரு, பவுன்ஸ் எல்லாம் போட்டு இறக்குவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலர் போனாலும் நல்லா தான் இருக்கும். எப்படி போறாங்கன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் சிஎஸ்கே டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி எடுத்திருக்காங்க ஆக்ஷன்ஸ்ல. இன்னைக்கு மண்டே நடக்க போற ஆக்ஷன்ல இந்த லிஸ்ட் டார்கெட் பிளேயர்ஸ் இவங்க தான் இருப்பாங்க. இவங்களை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 16 crores கையில இருக்கு நம்ம கிட்ட. இதுல ஒரு 10 or 12 13 crores வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ்க்கு போயிட்டு மீதி இருக்க 3 crores வச்சு சும்மா பேக்கப் பிளேயர்ஸா பழைய ஆட்கள் எல்லாம் ராஜவர்தன், ஹங்கர்கேக்கர், இந்த மாதிரி ஒரு ஆட்கள் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அஜய் மண்டல் அவரெல்லாம் நல்லா இருந்தாரு. அவர் ஒரு அஜய் மண்டல்லாம் நல்ல ஒரு பேக்கப் பிளேயரா இருந்தார் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ராஜவர்தன், ஹங்கர்கேக்கர், அஜய் மண்டல், இந்த மாதிரி பழைய பிளேயர்ஸ்க்கே போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிளேயிங்ல வந்து நம்மளுக்கு நல்லா இப்போதைக்கு செட் ஆயிருக்கு. அதுல 1 or 2 ட்வீக்ஸ் மட்டும் இருக்கு. அதை மட்டும் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து சூப்பர் பர்ஃபெக்ட் ஸ்குவாட்னே சொல்லலாங்க. கண்டிப்பா பார்க்கலாம் இன்னைக்கு ஆக்ஷன்ல எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு கண்டிப்பா
கண்டிப்பா நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸ்குவாட் எப்படி வந்திருக்கு, எல்லா டீமோட ஸ்குவாடும் ரிவ்யூ பண்ணலாம். அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன எல்லாமே பேசுவோம். அவங்க பிளேயிங் லெவன் இப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிறதெல்லாம் நம்ம சேனல்ல கண்டிப்பா பண்ணலாம். உங்களோட தாட்ஸ் என்ன, சிஎஸ்கே எப்படி பண்ணியிருக்காங்க ஆக்ஷன்ல, இன்னும் யாரெல்லாம் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. நான் கண்டிப்பா ரீட் அவுட் பண்ணிட்டு ரிப்ளை பண்றேன். உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் மூவ் ஏதாவது இருந்தா, இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்தா நல்லா இருக்குங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா பார்ப்போம். தேங்க்யூ, பாய். This video is sponsored by GenReviews.online.